ദൈവം മതിയായവൻ, എന്റെ ദൈവം മതിയായവൻ, എന്റെ ദൈവം മതിയായവൻ, എന്റെ ദൈവം മതിയായവൻ, ഏതു നേരത്തും മതിയായവൻ, എനിക്കെന്നും ദൈവമവൻ, ഏതു നേരത്തും മതിയായവൻ, എനിക്കെന്നും ദൈവമവൻ. തന്നിലാശ്രയിച്ചിടുകിൽ ഒന്നിലും കുറഞ്ഞിടാതെ, തന്നിലാശ്രയിച്ചിടുകിൽ ഒന്നിലും കുറഞ്ഞിടാതെ, മനിതാലെ നടത്തും എന്റെ ദൈവമെന്തും, മനിതാലെ നടത്തും എന്റെ ദൈവമെന്തും. ക്ലേശം നേരിടും നേരം എന്നാശ ഉഴവിടുമ്പോ, ക്ലേശം നേരിടും നേരം എന്നാശ ഉഴവിടുമ്പോ, ശ്വസിപ്പിക്കും ശാശ്വതമായി. യേശുദാനരികിൽ വന്നാശ്വസിപ്പിക്കും ശാശ്വതമായി. നേരിടുന്ന വേദനയിൽ നേരിടും ചൂളയതിൽ, നേരിടുന്ന വേദനയിൽ നേരിടും ചൂളയതിൽ, കൂടെ വന്നു നടത്തും സഖിയായി കൈവിടുകില്ല, കൂടെ വന്നു നടത്തും സഖിയായി കൈവിടുകില്ല. കാണും ഞാൻ മുഖാമുഖമായി പ്രാണനാഥനെ വിരവിൽ, കാണും ഞാൻ മുഖാമുഖമായി പ്രാണനാഥനെ വിരവിൽ, ആണിയേറ്റ പാണിയാലെ തുടയ്ക്കും കണ്ടു നീരെല്ലാം, ആണിയേറ്റ പാണിയാലെ തുടയ്ക്കും കണ്ടു നീരെല്ലാം. എന്റെ ദൈവം മതിയായവൻ, എന്റെ ദൈവം മതിയായവൻ, എന്റെ ദൈവം മതിയായവൻ, എന്റെ ദൈവം മതിയായവൻ, ഏതു നേരത്തും മതിയായവൻ, എനിക്കെന്നും ദൈവമവൻ, ഏതു നേരത്തും മതിയായവൻ, എനിക്കെന്നും ദൈവമവൻ. Thank you very much, Benny and family. Good song, nice song. Thank you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரம் வருகிறார்.
நாம் முகமுகமாய் கர்த்தரை காணப்போகிறோம் என்ற நம்பிக்கையுள்ள ஒரு கீதத்தை பிரியமானவர்கள் நமக்காக பாடினார்கள். அது மலையாளமாக இருந்த பொழுதிலும் அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் புரிந்திருப்போம் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆகையால் ஜீவனுள்ள தேவனுடைய அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்துவாராக. I greet you all in the name of the Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறேன். Thank God's servant Leo Robert for that meaningful prayer. தேவதாசனாகிய லியோ ராபர்ட்டினுடைய அர்த்தமுள்ள ஆவியில் நிறைந்த ஜெபத்திற்காக தேவனை துதிக்கிறேன். Also I thank Brother Ben Abraham and family for that beautiful meaningful song. அதே போலவே பென் ஆபிரகாம் குடும்பத்திற்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். மிகவும் அழகான அர்த்தமுள்ள பாடல்களை நமக்காக அவர்கள் பாடினார்கள். My God is sufficient. That is actually what I have in mind through these 3 weeks messages. என்னுடைய ஆண்டவர் எனக்கு போதுமானவர் என்கிற அந்த சிந்தையை கொண்டுதான் இந்த 3 நாட்கள் உள்ள செய்தியை உங்களுக்கு முன்பாக வழங்க வேண்டும் என்று தீர்மானிச்சிருந்தேன். Last week we looked at Numbers chapter 6, 22 to 27, and commonly used blessing, benediction verses from the Old Testament. கடந்த வாரத்திலே என்னாகமம் 6ஆம் அதிகாரத்திலே சாதாரணமாக விவாக வேளையில் கடைசி ஜெபத்திற்கு முன்பாக ஆசீர்வாதமாக கூறக்கூடிய அந்த வசனங்கள் 22 முதல் 26 உள்ள வசனங்களை நாம் சிந்திக்க நேர்ந்தது. We are looking at what is a real blessing for a New Testament believer. ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு உண்மையான ஆசீர்வாதம் என்பது என்ன என்பதை தான் இதன் மூலமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். We saw the difference between Israel's blessing that God promised them and the promises of the New Testament church. நாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் தாமே கொடுத்த ஆசீர்வாதத்திற்கும் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதம் என்ன என்பதை அந்த வித்தியாசத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். They were given blessings related to the land and the fruit of the womb, fruit of the cattle, fruit of the ground. இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் பூமிக்கு எடுத்த இந்த ஆசீர்வாதங்களை தான் கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அதாவது கற்பத்தின் கனி, ஆடு மாடுகளுடைய கனி மற்றும் நிலத்தின் கனி போன்ற ஆசீர்வாதங்கள் தான் அவர்களுக்கு தேவன் கொடுத்திருந்தார். Even those blessings were conditional. அந்த ஆசீர்வாதங்கள் கூட நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. Now, Lord willing, next week we will go back to Numbers 6 and look at 7 conditions before the Levite priest Aaron and his son had to pronounce this blessing. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த திங்கட்கிழமை மறுபடியுமாக என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற 7 நிபந்தனைகள் ஆரோனும் அவருடைய குமாரர்களாகிய ஆசாரியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அளிக்க வேண்டிய அந்த நிபந்தனைகள் என்னென்ன என்பதை நாம் தெளிவாக காண்போம். When we look at the New Testament, we see the Lord has never promised material prosperity for us, the believers, the bride of Christ in this world. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற வேளையில் கிறிஸ்துவின் சபையாகிய அவருடைய மனவாட்டியாகிய நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. In contrast to that, he said, you have tribulation in the world. அதற்கு எதிர்ப்பதமாக இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்றுதான் கர்த்தர் குறிப்பிடுகிறார். In 2 Timothy 3:12, we saw that all those who want to live a godly life will suffer persecution. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? So it is very important we understand what is the real blessing.
ஆகையால் உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமான காரியமாய் இருக்கிறது. We saw out of the 12 tribes of Israel, I understand that the Levites were the most rich tribe because God himself was their portion. இஸ்ரவேல் ஜனங்களிலே 12 கோத்திரங்களில் லேவி கோத்திரம் மட்டும்தான் மிகவும் ஐஸ்வர்யவான்களாக காணப்பட்டார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த விதமான பங்கு இல்லாத பொழுதிலும் கர்த்தரே அவர்களுக்கு பங்காய் இருந்தார் என்பதில் நாம் அறிந்து கொள்ளலாம். In the New Testament, we see a widow who offered two coins, and she offered both what she had. And when we look at it, we may say, what she has left, nothing, we may say. புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷத்திலே ஒரு விதவை 2 காசுகள் காணிக்கை செலுத்தினதை நாம் அறிந்த அந்த சம்பவம், அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் செலுத்தி விட்டாள். ஆனால் நம்முடைய பார்வையில் அவளுடைய கரத்தில் மீதம் உள்ளது ஒன்றும் இல்லையே என்ற சிந்தை தான் நமக்கு காணப்படும். But her faith in a God, like we sung, my God is sufficient. That was her understanding. So she was really rich because she totally trusted God. ஆனால் அவள் கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம், நாம் சற்று முன்பு பாடலில் கேட்டது போலவே, என்னுடைய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தை அந்த விதவை கொண்டிருந்ததுதான் மிக பெரிதான ஐஸ்வர்யம் அவளுடைய வாழ்க்கையிலே. Paul writing to Timothy is reminding him that godliness with contentment is a great gain. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது போதுமென்ற மனதுடனே கூட இருப்பதே தேவபக்தி மிகுந்த ஆதாயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். In Psalm 16 we saw that the Lord is my portion and my cup, and I have a beautiful inheritance, that is the Lord himself. ஆக சங்கீதம் 16வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், என்னுடைய கர்த்தர் என்னுடைய சுதந்திரம் என்னுடைய பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார், ஆகையால் மிக பெரிதான சுதந்திரம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோமே. If you and I can see the Lord as our inheritance more than what he gives us in this life, if you can make him your inheritance, you will be the rich person in this world in the eyes of the Lord. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே கர்த்தரை நம்முடைய பங்காக சுதந்திரமாக கொண்டிருப்போம் என்றால் நமக்கு வேற எந்த ஒரு சுதந்திரமும் இந்த உலகத்தில் அவசியமில்லை என்ற நிலைமையிலே மிக பெரிதான சுதந்திரவாளிகளாக ஐஸ்வர்யவான்களாக கர்த்தருடைய பார்வையில் காணப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. We saw last week the difference between Matthew 5, the beatitude at the Sermon of Mount, and the difference in Luke chapter 6 verse 20 to 23. Can you hear me? Repeat it, Rajan. I didn't hear you. We saw the difference between the blessed in the spirit in the beatitude of Sermon of Mount in Matthew 5. We saw the difference in Luke 6, where blessed are you poor. The difference we have seen. நாம் கடந்த வாரத்திலே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் என்ற நிலைமையில இந்த பாக்கியவான்கள் பட்டியலிலே கொடுக்கிற அந்த சத்தியத்தையும், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே உண்மையான ஏழ்மை நிலைமையினுடைய அந்த 2 வசனங்களுடைய வித்தியாசங்களை தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோமே. One is blessed, poor in spirit. You realize that you lack, you want more spiritual understanding, then you have a hunger for spiritual things. You are a real blessed person. ஒன்று ஆவியில் எளிமையுள்ளவர்கள், ஆவியின் காரியங்களுக்கு நாம் பசிதாகம் உள்ளவர்களாக இன்னும் ஆவிக்குரிய காரியங்களில் அதிகமாக வளரதான் நாம் பாக்கியவான்களாக காணப்படுவோம் என்பதுதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிற சத்தியம். But Luke 6 is not talking about that. ஆனால் லூக்கா 6ஆம் அதிகாரம் அந்த விதத்தில் உள்ள சத்தியம் அல்ல கொடுக்கப்படுகிறது. It is talking about those who have chosen to become poor in the soul for the sake of the Lord and the gospel. ஆனால் அங்கே
உண்மையாக கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காகவும் கர்த்தருக்காகவும் தங்களை வறுமையாக்கிக் கொண்டு தங்களை எல்லா நிலைமையிலும் ஏழ்மையாக்கிக் கொண்டு தங்களுடைய காரியங்களை எல்லாம் தானமாக கொடுத்து கர்த்தருக்காக உள்ள மகிமையில் வாழ்கிற அந்த அர்த்தத்தில் தான் கொடுக்கப்படுகிற ஒரு சத்தியம். If you don't understand the difference, you will be confused in that why it says blessed are you poor. இதை சரிவர நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ தரித்திரராய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று லூக்காவிலே சொல்லப்படுவது அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் குழப்பிக் கொள்ளக்கூடிய நிலைமை வரும். It's not poverty because of laziness, like the second Thessalonians. In the second Thessalonians, Paul was writing because some believers in Thessalonica thought the Lord is going to come quick, so they stopped working and they were lazy. That's not the kind of poverty we are talking about. 2 தெசலோனிக்கேயர் என்ற நிருபத்திலே தெசலோனிக்கே சபையார் கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற எண்ணத்திலே அவர்கள் வேலை செய்யாமல் சோம்பலாய் காணப்பட்டார்கள். அப்பேற்பட்ட சோம்பலாய் இருக்கிறவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நிருபத்தில் எழுதுகிறார். ஆகையால் அந்த சோம்பலின் மூலமாக வந்த வறுமை அல்ல, ஏழ்மை அல்ல, லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகிற சத்தியம். It's a willful choice that a believer made to say, I wanted to be poor and simple in this life so I can invest into the things of God. தன்னார்வமாக ஒரு விசுவாசி என்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருக்காக விட்டுக் கொடுக்கிறேன் என்ற நிலைமையில் தரித்திரராகிற அனுபவத்திலே பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் வரக்கூடியதான அனுபவம் தான் அது. Now by teaching or sharing this, I admit I am not there, but that's my desire. இவைகளை நான் கூறுகிற வேளையில் இது போலுள்ள வாழ்க்கை என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னுடைய வாஞ்சையும் விருப்பமுமாக இது காணப்படுகிறது. That goes along with the teaching of the Lord Jesus Christ that if you lose it here, you will gain it. If you gain it here, you will lose it. இதோடு கூட ஆண்டவருடைய உபதேசம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் இந்த பூமியில் இழந்து போகிறவரை நீங்கள் பரலோகத்திலே பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள், இங்கே நீங்கள் அதிகமாக பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால் பரலோகத்திலே இழந்தவர்களாய் காணப்படுவீர்கள் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறாரே. It goes along with the teaching of Matthew 6:33, seek ye first the kingdom of God and his righteousness. அதோடு கூட அந்த உபதேசத்தோடு கூட மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், அவைகளோடு கூட இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற உபதேசமும் கவனிக்க வேண்டும். இவையெல்லாம், all these, if you read the passages before and after, it also includes persecution. இவைகள் எல்லாம் என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்திற்கு முற்பகுதியும் பிற்பகுதியும் நீங்கள் பார்க்கிற வேளையில் அதிலே உபத்திரவம் என்ற ஒரு காரியமும் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. Every believer should study 1 Timothy chapter 6. ஒவ்வொரு விசுவாசியும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நன்றாக கவனமாக படித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். We will read verse 9 and 10 now. 1 Timothy chapter 6 verse 9 and 10. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 9 and 10. 9-10 வசனங்கள். 9-10 வசனங்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். Paul talks about one group of people who desire to become rich. ஒரு கூட்டம் ஜனம் தாங்கள் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறார்கள் என்று பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். And sad that many believers are like that. அந்த கூட்டத்திலே விசுவாசிகளும் காணப்படுகிறார்கள் என்பது மிகவும் விசனமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. And then he talks about the consequence of such a desire. அப்பேற்பட்டதான ஒரு விருப்பத்தினுடைய பின் விளைவு எவ்வளவு பயங்கரமாய் இருக்கும் என்பதையும் அவர் அங்கே குறிப்பிடுகிறார்.
It is a snare, Paul says. அது ஒரு கண்ணி என்று அங்கே பவுல் குறிப்பிடுவதை கவனிக்க வேண்டும். They will plunge into ruin and destruction, such craving to become rich in this world. அப்பேற்பட்டதான ஐஸ்வர்யவான்களாக விருப்பம் கொள்ளுகிறவர்கள் அது கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்தக்கூடியது என்பதை பவுல் குறிப்பிடுகிறார். Not only that, the greatest damage is they will wander away from the faith. அது மட்டுமல்ல, மிகப்பெரிதான ஆபத்து என்று சொல்லும் பொழுது அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்பதை. Look around us. When people become materially rich, normally in most cases they become spiritually poor. நம்மை சுற்றிலும் சற்று கவனித்து பார்ப்போமே. எந்த விசுவாசிகள் உலக பிரகாரமாக ஐஸ்வர்யவான்களாக அவர்கள் வளர்ந்து வருகிற வேளையில் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் ஏழ்மையாக போகிறார்கள். I'm going to say this, many may not like it. All we need to do is look at the Keralites. நான் இதை சொல்லுகிற வேளையில் அநேகருக்கு இது மிகவும் பிடித்தமான காரியமாய் இருக்காது. கேரளாவில் உள்ளவர்களை குறித்து தான் நான் குறிப்பிடுகிறேன். Not talking about everybody, but a very big majority. கேரளாவில் உள்ள எல்லாவரையும் நான் குறிப்பிடுவதில்லை, ஆனால் அநேகமானவர்கள் இவ்விதமாய் காணப்படுகிறார்கள். Materially prospering, spiritually becoming pauper, poor. உலக பிரகாரமான பொருளாதார காரியங்களில் அவர்கள் வளர்ந்து மெச்சமாய் வருகிறார்கள், ஆனால் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் ஏழ்மையோடு கீழாக செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். So if you are a person who desire to be rich, be careful there. It's a snare and it will ruin you. ஆகையால் நமக்கும் இங்கே எச்சரிக்கிற ஒரு காரியம், நாம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறோம் என்றால் அந்த கண்ணியிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். ஏனென்றால் அது கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்தக்கூடியதாய் இருக்கும். But there is another group that is in verse 17 of the same chapter. ஆனால் இன்னொரு கூட்டத்தை கவனியுங்கள். அதே அதிகாரத்திலே 17வது வசனத்தில் கவனியுங்கள். 17வது வசனம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். Here Paul is talking about some believers who are already rich. இங்கே ஒரு சில விசுவாசிகள் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களை குறித்து பவுல் குறிப்பிடுகிறார். Maybe for many reasons they are rich. அவர்கள் அநேக காரணங்களினாலே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக காணப்படலாம். Maybe they inherited from their fathers, forefathers. அவர்கள் முற்பிதாக்களில் இருந்து கிடைக்கப்பெற்ற சொத்து அவர்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கலாம். Or they studied well and they got a good job and they are making lots of money, they are already rich. அல்ல என்றால் அவர்கள் நல்ல முறையில் படித்து நல்ல ஒரு வேலை கிடைத்து அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றதான பொருளாதாரத்தில் ஐஸ்வர்யவான்களாக காணப்படுகிறவர்களும் காணப்படலாம். Paul is warning them not to put their hopes in the uncertain riches. அப்படிப்பட்டவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறது என்னவென்றால் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் இருக்கும்படியாக. But there is another part of that verse says, but put your hope in God who richly provides us with everything to enjoy. அதனுடைய பிற்பகுதியை கவனியுங்கள். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். This could be misinterpreted and say that God has given me plenty to enjoy. You can misinterpret like that. இந்த வசனத்தை தவறாக வியாக்கியானம் செய்யக்கூடியவர்களும் உண்டு. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் இந்த ஐஸ்வர்யம் என்று கூறுகிறவர்களும் காணப்படுகிறார்கள். It is all for me to enjoy.
இவை எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு தந்தது என்று கூறுகிறவர்களும் உண்டு. But the verse doesn't, that passage doesn't stop there. Look at what is the enjoyment they can have. You read verse 18 and 19. ஆனால் அந்த வசனம் அதோடு முற்று பெறாமல் இதன் மூலமாக நீங்கள் எந்த விதத்தில் இதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி 18வது வசனத்தில் அவர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்க வேண்டும். நன்மை A true believer's enjoyment of material blessing is in verse 18 and 19. ஒரு உண்மையான விசுவாசி பொருளாதாரத்தை கொண்டு அவர்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் என்ன என்பதை 18-19 வசனங்களில் நாம் காண்கிறோம். 18 They do good. They do good. நன்மை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். They become rich in good works. அவர்கள் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக காணப்படுவார்கள். They should be generous and ready to share. அவர்கள் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாயும் காணப்படுவார்கள். And they are storing up treasure for themselves and a good foundation for the future. நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்கள் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். My beloved brothers and sisters, if God has given you more, this is how you should enjoy it. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு கர்த்தர் அதிகமாக கொடுத்திருந்தால் அது நல்லது. ஆனால் இந்த விதத்தில் தான் நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். Not to enjoy it on yourself like many think. அநேகர் நினைப்பது போல நீங்களே அதை அனுபவிக்கவும் சந்தோஷப்படவும் அல்ல. What they should not do, what they should do, both are given in these verses. இந்த வசனங்களிலே நீங்கள் எதை செய்யக்கூடாது என்றும் எதை செய்ய வேண்டும் என்றும் இரண்டையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். The earthly riches, material riches are uncertain. இந்த உலக பிரகாரமான பொருளாதார இந்த விதமான ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாம் நிலையற்றதாய் காணப்படுகிறது என்று வாசிக்கிறோம். In this COVID-19 time, we are seeing man's money, man's military, man's everything is of no value. We are seeing that. இந்த விதமான வைரஸ் பரவி இருக்கும் இந்த நாட்களிலே மனிதனுடைய பொருளாதாரமோ மனிதனுடைய பணமோ மனிதனுடைய ராணுவ பலமோ ஒன்றும் இல்லை என்பதை நாம் நன்றாக புரிந்திருக்கிறோமே. Real blessing is storing up for the world to come, for the future to come. இனி வரும் நாட்களில் காணப்படுகிற வருங்காலத்திற்காக நாம் சேர்த்து வைக்கிற பொக்கிஷமாய் சேர்த்து வைக்கிறது தான் உண்மையான ஐஸ்வர்யமாய் காணப்படுகிறது. Having said this, let me explain 7 reasons why a true child of God cannot live a lavish, extravagant life in this world. இந்த காரியங்களை நான் சொல்லுகிற வேளையில் ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்திலே எந்த விதத்திலும் ஆடம்பரமாய் வாழ இயலாது என்பதை குறித்து 7 குறிப்புகளை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். Please listen very carefully. நன்றாக கவனித்து கேட்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Brother Sam K. John from Bangalore, I think he's originally from Tamil Nadu, and that servant of God has put out a presentation on who is materially rich. பிரியமான சகோதரர் சாம் கே ஜான் அவர் பெங்களூரிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதையும் தமிழ்நாட்டிலே தான் அவருடைய தகப்பன பெற்றோர்கள் ஊழியம் செய்தார்கள் என்பதையும் நீங்கள் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அவர் ஒரு குறிப்பை ஒரு பிரசங்கத்தை இவ்விதமாக செய்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே யார் பொருளாதாரமாக உலக பிரகாரமாக ஐஸ்வர்யவான்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து அவர் கூறியிருக்கிறாரே. And why God has given those in our hand. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் அந்த குறிப்பிலே காணப்படுகிறது. If you have not, it's made in Tamil, so if you have not heard that, please get that and listen to that. அதை தமிழிலே நீங்கள் கிடைக்க பெறும் என்றால் அதை கேட்டு பெற்று தயவு செய்து அதை நன்றாக கவனித்து கேட்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Anyhow, talking about material blessings, if God has given us, let me tell you 7 reasons why you cannot live an earthly, lavish, extravagant life.
வருங்காலத்திற்குரிய காரியங்களை நாம் சேர்த்து வைக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டிய விசுவாசிகளாகிய நாம் ஏன் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் உலகத்தில் உள்ள ஆடம்பரங்களில் நாம் சுகஜீவியம் செய்ய இயலாது என்பதை குறித்துள்ள 7 குறிப்புகளை உங்கள் முன்பாக இப்பொழுது வைக்கிறேன். Number 1. முதலாவதாக, majority of the people in the world are so poor, and if you are rich materially, you are given those to meet the needs of the needy. இந்த உலகத்திலே அதிகபட்சமான ஆட்கள் ஏழ்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் உங்களுக்கு அதிகமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நீங்கள் கடன் பெற்றவர்களாய் காணப்படுகிறீர்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். The early church was like that. We read that they gave what they had and there was no needy among them. காரணம், சபை ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலே இப்பேற்பட்டதான பழக்கத்தை கொண்டவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பங்கிட்டவர்களாக தேவை உள்ளவர்களுக்கு தேவை அதிகமாய் இருந்தவர்கள் கொடுத்து அந்த நிலைமையில் ஏழ்மை உள்ளவர்களாய் காணப்படுகிற யாரும் இல்லாத நிலைமையில் அந்த சபையானது காணப்பட்டது. In John chapter 12, Jesus said, the poor you always have with you. யோவான் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் குறிப்பிடுகிறார், ஏழைகள் தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களோடு கூட காணப்படுகிறார்களே. That is a rebuke for a believer who is trying to live lavish, because look around and see the needy around us. ஒரு விசுவாசி ஆடம்பரமாக வாழ்கிற வேளையில் அவர்களை கண்டிக்கிற ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் அங்கே பயன்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பேற்பட்டதான ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற நீங்கள் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்ற அந்த வாசகத்தை மனதில் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். And when we come to John 13, Jesus explained his economic principle for the disciples. சீஷர்களுக்கு யோவான் 13ஆம் அதிகாரத்தில் பொருளாதாரத்தினுடைய விதிமுறைகள் என்னென்ன என்பதை அவர் எடுத்து காண்பிக்கிறார். He said, buy what is needed and then give to the poor. Once again, repeat it. Buy what is needed and give to the poor. உங்களுக்கு தேவையுள்ளதை மட்டும் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், மற்றவை எல்லாவற்றையும் தரித்திரர்களுக்கு அவருடைய தேவைகளுக்கு நீங்கள் கொடுங்கள். So that is the first reason why a true believer cannot live a lavish life in this world. ஆகையால் தான் ஒரு உண்மையான விசுவாசி இந்த உலகத்தில் எல்லா விதமான சுபிட்சமான ஆடம்பரமான வாழ்க்கை வாழ இயலாது என்பதை இந்த வசனத்தின் அர்த்தத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Second reason, there are many who are spiritually poor, who have never heard the gospel, who don't know the Lord, and you and I have to invest into the furtherance of the gospel. இரண்டாவது காரணம், இரண்டாவது குறிப்பு, இந்த உலகத்திலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்டிராத அநேக ஆத்துமாக்கள் இருக்கிற வேளையில் நாம் நம்முடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான இந்த பொருளாதாரத்தை வைத்து அதிலே நாம் மூலதனம் செய்யக்கூடியவர்களாக சுவிசேஷ எல்லா விதமான பிரபல்யத்திற்காக நாம் கொடுத்து உதவ வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். The first is physically poor people are in the world. Secondly, there are spiritually poor people in the world. முதலாவது குறிப்பிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே தரித்திரர்களாய் காணப்படுகிறவர்கள் என்பதை நாம் கண்டோம். இரண்டாவது குறிப்பு என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆவியிலே தரித்திரர்களாக சுவிசேஷத்தையோ கர்த்தரையோ அறியாதவர்களாய் காணப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The third reason is our position in this world as pilgrims, sojourners, prevent us from putting our root here and becoming earth dwellers. மூன்றாவது குறிப்பு, ஒரு உண்மையான விசுவாசி ஆடம்பரமாய் வாழ்க்கை வாழ இயலாது என்று சொல்லும் பொழுது நாம் இந்த உலகத்திலே அந்நியரும் பரதேசிகளுமாய் வாழ்கிறபடியால் இந்த உலகத்தில் நமக்கு நிலையானது ஒன்றும் இல்லை என்ற உணர்வை கொண்டவர்களாக நாம் இப்பேற்பட்ட சிந்தையில் நாம் வாழக்கூடியவர்களாய் இருக்கிறோம். The book of Revelation talks about a group of people. They are called earth dwellers. வெளிப்படுத்த விசேஷத்தில் பூமியில் வாசம் பண்ணுகிறவர்கள் என்ற ஒரு வாசகத்தை நாம் காண்கிறோம்.
அப்பேற்பட்டதான ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் உண்டு. But Philippians 3:19 says our citizenship is in heaven. ஆனால் பிலிப்பியர் 3:19 வசனத்திலே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று நாம் காண்கிறோம் அல்லவா? 19 and 20. 19-20 வசனங்களிலே நாம் அதை காண்கிறோம். Our position in this world, we are just passing through here. ஆகையால் இந்த உலகத்தில் நம்முடைய நிலைப்பாடு என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருந்து கடந்து போகிறவர்களாக கூடாரவாசிகளாய் நாம் காணப்படுகிறோம். The fourth reason, நான்காவது குறிப்பு, the word of God very strongly in James chapter 5 verse 1 and 2 rebukes us for hoarding material things in this world. யாக்கோபு 5 முதல் 2 வசனங்களிலே இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வரியத்தினுடைய காரியங்களை எல்லாம் நாம் வைத்திருக்கிற வேளையில் எவ்வளவு கண்டிப்பாக அங்கே எச்சரிக்கிற அந்த 2 வசனங்களையும் நாம் கவனிக்க வேண்டும். Can we read that 2 verses? யாக்கோபு 5 முதல் 2 வசனங்கள், 1-2 வசனங்கள். ஐஸ்வரியவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. Verse 3 also. 3வது வசனம், உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்தது. அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. So very clearly there is a command, a teaching not to hoard things in this earth. ஆகையால் ஒரு மிக பெரிதான ஒரு உறுதியான கட்டளையாக கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை நம்முடைய வசமாக வைத்திருந்து அதில் அனுபவிக்கும்படியாக கூடாது என்பதை திட்டவட்டமாக இங்கே காண்கிறோம். Fifth reason, 5வது குறிப்பு, our Lord Jesus Christ, who is rich, he owns everything, but when he came into this world, we read in 2 Corinthians 8:9, though he was rich, for your sake and my sake he became poor, through his poverty we might be made spiritually rich. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றிலும் ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறவர் இந்த உலகத்தில் நமக்காக வந்த வேளையில் தாழ்மையின் கோலம் எடுத்து தரித்திரராக இந்த உலகத்தில் வந்தார். அவர் எல்லாவற்றையும் கொண்டிருந்த வேளையில் நமக்காக அவர் தரித்திரரானார் என்று நாம் 2 கொரிந்தியர் 8-9 அதிகாரங்களில் வாசிக்கிற வண்ணமாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். So the Lord Jesus Christ and the apostles have set an example for a simple life in this world. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதே போல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களும் எளிமையான இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காணப்பட்டார்கள். I want to point out that great apostle Paul. What was his inheritance he left when he was about to leave this world? மிக பெரிதான அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து உங்களிடத்தில் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் தான் விட்டு சென்ற மிக பெரிதான சொத்து என்ன, பொக்கிஷம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. We know 2 Timothy is the last letter he wrote. கடைசியாக அவர் எழுதின நிருபம் தான் 2 தீமோத்தேயு என்பதை அறிந்திருக்கிறோம். And he was telling to Timothy to bring certain things. தீமோத்தேயுவினிடத்திலே சில காரியங்களை, சில பொருட்களை கொண்டு வரும்படியாக அவர் அந்த கடிதத்தில் எழுதுகிறார். Look at verse 13 of 2 Timothy chapter 4. 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், அதனுடைய 13வது வசனத்தை கவனிங்கள். 4:13. When you come, bring the cloth that I left with Carpus at Troas, also the books, and above all the parchments. நீ வருகிற போது துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் சுருள்களையும் எடுத்துக்கொண்டு வா. Here is Apostle Paul in a Roman dungeon. ரோம சிறைச்சாலையில் அந்தகாரத்தில் காணப்படுகிற ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது.
He is telling Timothy to bring these 3 items. இந்த 3 காரியங்களை, இந்த 3 பொருட்களையும் தீமோத்தேயுவினிடத்தில் எடுத்துக்கொண்டு வா என்று அவர் எழுதுகிறார். I am even ashamed to talk about this. இதை குறித்து சொல்லுவதற்கு நான் மிகவும் வெட்கமுடையவனாய் காணப்படுகிறேன். First, bring the cloak, a covering for my body in this cold dungeon. என்னுடைய சரீரத்தை மூடுவதற்காக மேலங்கியை எடுத்துக்கொண்டு வா. That was for his physical need. தன்னுடைய சரீர தேவையை குறித்து அவர் அங்கே குறிப்பிடுவதுதான் அது. He said, bring those books that I left there. நான் அங்கே வைத்து வந்த புஸ்தகங்களை எடுத்து வா என்று குறிப்பிடுகிறார். It is for his mind and soul. அவருடைய ஆத்துமாவிற்கும் தன்னுடைய மனதிற்கும் வேண்டிய எல்லா உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா ஒரு காரியம். It may be good reference books, I don't know, good books that you can read and it will encourage your mind and soul, not the spirit, mind and soul. அது ஆத்துமாவையும் நம்முடைய மனதையும் உற்சாகப்படுத்தக்கூடியதான ஆவிக்குரிய புத்தகங்களை என்ற நிலைமையில் நமக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். Last is bring the parchment. This is nothing but the word of God. மூன்றாவதாக விசேஷமாய் தோர் சுருள்கள். இது என்ன என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையே. That is for his spirit. அது தன்னுடைய ஆவிக்காக என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். Beloved brothers and sisters, this is what this man left for Timothy in this world. That's all his assets in this world. இந்த உலகத்திலே இந்த தேவ மனிதன் தீமோத்தேயுவுக்காக விட்டு சென்ற தன்னுடைய சொத்து என்று சொல்ல இந்த 3 காரியங்கள் தான் காணப்பட்டது. Like I said, I'm ashamed to even talk about that. இதை குறித்து சொல்லுவதற்கு நான் வெட்கமுடையவனாய் இருக்கிறேன். Our Lord and the apostles set us an example to follow in their footsteps. நம்முடைய ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக நமக்காக ஒரு மாதிரியை வைத்து போனார்களே. Number 6. ஆறாவது காரணம், ஆறாவது குறிப்பு. The Lord himself said in Luke chapter 6, blessed are you poor if you choose a life of humility, humbleness and very little in this world. The Lord himself said you are blessed. நான் ஆரம்பத்தில் சொன்னது போலவே நீங்கள் தரித்திரர்களாய் இருக்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்றாலும், இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்றாலும் நீங்கள் பாக்கியவான்களாய் காணப்படுவீர்கள் என்ற நிலைமையில் நம்முடைய ஆண்டவர் குறிப்பிடுகிற அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். The 7th reason why a believer cannot live a lavish life in this world. இந்த உலகத்தில் ஒரு உண்மையான விசுவாசி ஏன் சுபிட்சமான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ இயலாது என்பதனுடைய 7வது குறிப்பாக ஏதாவது காரணம். We all believe that the Lord is coming very near. We all believe that when we look at the events in the world and in the church, all around us, spiritually, morally, economically, in every area, we all claim that the Lord is coming quickly. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்று உண்மையான விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் நம்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்மை சுற்றிலும் காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்கள், மாற்றங்கள், காலங்களுடைய மாற்றங்கள், நடைபெறுகிற சம்பவங்கள், பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேளையில் கர்த்தருடைய வருகை சமீபம் என்று நாம் அனைவரும் நம்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். So the rapture could happen any moment. சபை எடுத்துக்கொள்ளுகிற அந்த சம்பவம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் நடைபெறலாம். Or we can die. அல்லது நம்முடைய மரணமாய் காணப்படலாம். But if the rapture happens now, all that we stored in this world will go into the hand of the Antichrist. இப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளக்கூடிய சம்பவம் நடைபெறும் என்றால் நமக்கு காணப்படுகிற எல்லா சொத்துக்களும் அந்தி கிறிஸ்துவினுடைய கரத்தில் செல்லும் அல்லவா? Is this not 7 serious reasons why we should live a life for the Lord as simple as possible? இந்த 7 காரணங்களினாலே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு எளிமையாக வாழ வேண்டுமோ
அந்த எளிமையில் வாழத்தக்கதாக இந்த காரணங்களை நம்முடைய மனதில் கொள்வோமாக. I can give you more reasons. அநேக இன்னும் அதிகமான காரணங்களை நான் கூறலாம். One another major reason that just came to my mind is you and I have to stand before the judgment seat of Christ and give an account for everything God has entrusted into my hand and your hand. இப்பொழுது தேவ ஆவியானவருடைய மனதில் கொண்டு வந்த ஒரு காரியம், இன்னொரு காரணம், நானும் நீங்களும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். So reason one, there are so many who don't have a square meal a day, so poor in this world. இந்த உலகத்தில் Physically, financially. சரீர பிரகாரமாக பொருளாதார ரீதியாக ஒருவேளை உணவு கூட இல்லாத ஏழ்மையில் தரித்திரர்களாய் காணப்படுகிற எத்தனை பேர்கள் இந்த உலகத்தில் உண்டல்லவா? Secondly, there are so many who are spiritually bankrupt and poor because they have never heard the gospel. Nobody has told that to them. இரண்டாவதாக ஆவியிலே எவ்வளவு தரித்திரர்களாய் காணப்படுகிறவர்கள், திவாலா ஆன நிலைமை என்று சொல்லக்கூடிய அளவிலே சுவிசேஷம் இதுவரை கேட்டிராத எத்தனை ஆத்துமாக்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்களே. Our position as pilgrims and travelers through here with citizens of heaven temporarily passing through this world, another reason. நம்முடைய நிலைமை என்று சொல்லும் பொழுது நாம் இந்த உலகத்திலே அந்நியர்களும் பரதேசிகளுமாக பரலோகத்திற்கு சொந்தமானவர்களாக நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்ற நிலைமையிலே இந்த உலகத்தில் இருந்து கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை மறக்க கூடாது. Fourthly, we are warned against hoarding things in this world, as we read in James chapter 5, 1 and 2, 3. நான்காவதாக யாக்கோபு 5:1-3 வரையுள்ள வசனங்களில் வாசித்த வண்ணமாக இந்த உலக பொருட்களை ஒன்றும் நம்முடைய சொத்து என்ற நிலைமையில் நாம் பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது என்பதை கவனமாய் இருக்க வேண்டும். Fifthly, we saw the example of the Lord Jesus Christ and the early church and the apostles. ஐந்தாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அதுபோல அப்போஸ்தலர்கள், அதுபோல ஆரம்ப சபையிலே காணப்பட்ட விசுவாசிகளுடைய எடுத்துக்காட்டுள்ள வாழ்க்கையை நாம் கண்டோம். Sixthly, we saw the Lord said, for my sake, if you become poor, you are really blessed. ஆறாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே சொல்லுகிறாரே, என் நிமித்தமாக நீங்கள் தரித்திரர்களாவீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக காணப்படுவீர்கள் என்றார். Last two reasons we saw that whatever we hoard, if the church is taken today, it will go into the hand of Antichrist. கடைசி 2 காரணங்களை நாம் கண்டோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நாம் கொண்டவர்களாய் இருக்கிறோமோ சபை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் அவையெல்லாம் அந்தி கிறிஸ்துவினுடைய கரத்தில் செல்லும் அல்லவா? Finally, we saw that we have to stand before the judgment seat of Christ and give an account for every treasure, every talents, every gift given into my hand. I have to give an account. கடைசியாக நாம் கண்ட ஒரு காரியம், நாம் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய கரத்திலே தந்த ஒவ்வொரு காரியத்திற்காக, தாளந்திற்காக, பொருளாதாரத்திற்காக, எல்லா விதமான காரியத்தையும் ஏற்ற விதத்தில் கணக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையில் நான் காணப்படுகிறேன். These 7 or 8 reasons should motivate us to live as simple in this world for the Lord. இந்த காரணங்கள் எல்லாம் நம்முடைய மனதில் கொண்டவர்களாக எவ்வளவு எளிமையாக கர்த்தருக்காக வாழ முடியுமோ அவ்விதமாக வாழ நாம் கடன்பட்டவர்களாய் இருக்கிறோம். After hearing all of this, if that doesn't motivate me and you, I don't know what else to do. இவைகள் எல்லாம், இந்த வசனங்களை எல்லாம் நான் கேட்ட பிறகு இவை ஒன்றும் நம்மை இப்பேற்பட்ட நிலைமையில் எளிமையாக வாழ்வதற்கு உத்வேகம் அளிக்கவில்லை என்றால் நானும் நீங்களும் எவ்வளவு நிர்பந்தர்களாய் காணப்படுகிறோம். Let me talk about a few real riches in the New Testament. புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சில உண்மையான ஐஸ்வரியவான்கள் என்ன என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். Ephesians 1:7. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 7வது வசனம். Ephesians 1:7. You just read it in English, Raja, because Tamil it may vary. Yeah, Ephesians 1:7.
it says, we have redemption. In him we have redemption through his blood, the forgiveness of our trespasses according to the riches of his grace. ஓகே, தேங்க்யூ. தமிழிலும் 7வது வசனம் தான், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. Oh, one of the great blessing of the New Testament believers is the riches of God's grace. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் உள்ள ஐஸ்வர்யம் என்று குறிப்பிட வேண்டும் என்றால் முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் கிருபையின் ஐஸ்வர்யம் நாம் கிடைக்கப் பெற்றிருக்கிறோம். Verse 18 of the same chapter, last part says, the riches of his glorious inheritance in the saints. 18ஆம் வசனத்தினுடைய அதே அதிகாரம் 18வது வசனத்தினுடைய பிற்பகுதியை கவனியுங்கள். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. The riches of his glorious inheritance. மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடைய சுதந்திரம் இன்னதென்று என்ற நிலைமையில் நாம் காண்கிறோம். Look at Ephesians 3 verse 8. To me, though I am the very least of all the saints, this grace was given to preach to the Gentiles the unsearchable riches of Christ. 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கவனிங்கள். எபேசியர் 3:8, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. The unsearchable riches of Christ. கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் என்று காண்கிறோம். Look at Romans 9:23. அதே போல ரோமர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கவனிங்கள். ரோமர் 9. In order to make known the riches of his glory for vessels of mercy. 9:23, ரோமர் 9:23, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். One more verse I want to show, Colossians 1:27. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தையும் கவனிங்கள். Colossians 1:27 says, what is that riches? Christ in you, the hope of glory. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம், தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். 27 ஆரம்பத்திலே புறஜாதிகளுக்கு இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம். Christ in you, the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையின் ஐஸ்வர்யம். That is what Moses saw when he was in Egypt, that he was able to say no to the riches of Egypt because he saw that the suffering with the people of God is greater richer than the treasures of Egypt. Hebrews 11:26. இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை தான் மோசே எகிப்தில் இருந்த வேளையில் அவன் கண்ட ஒரு காரியம். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் உள்ள ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளோடு கிறிஸ்துவோடு கூட பாட அனுப்புவிப்பதை மிக பெரிதான ஸ்லாக்கியமாக அவர் கருதினார் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே. Moses did not see Christ, கிறிஸ்துவை மோசே கண்டதில்லை, but he saw by eyes of faith. ஆனால் தன்னுடைய விசுவாச கண்களினாலே கிறிஸ்துவை கண்ட நிலைமையில் அவர் குறிப்பிடுகிறார். That chapter is what motivated me to come out to the Lord's work. அந்த 11ஆம் Hebrews 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் தான் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று நான் வருவதற்கு உத்வேகம் அளித்த அதிகாரமாய் காணப்படுகிறது. All these men of faith saw from a distance, but they never received it. இந்த விசுவாச வீரர்கள் எல்லாம் தூரமே இருந்து அதை கண்டார்கள்,
ஆனால் தாங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. But last verse 40 says, God had provided something better for us, that apart from us, they should not be made perfect. ஆனால் 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11 கடைசி வசனத்திலே அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். Oh, we Gentiles, Christ in you, the hope of glory. This is the greatest riches a child of God can have in this side of eternity. பிரஜாதிகளாகிய நமக்கு கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே மகிமையின் நம்பிக்கை என்கிற மிக பெரிதான அந்த ஐஸ்வரியத்தை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். Oh, we are rich in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு ஐஸ்வரியவான்களாக நாம் காணப்படுகிறோம். Ephesians again and again talks about Christ in you, you in Christ, everything in Christ. எபேசியரிலே நாம் மறுபடியும் வாசிக்கிற ஒரு காரியம், கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருக்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்ற அந்த ஐஸ்வரியமான அந்த வசனங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். The unsearchable riches of Christ preached to the Gentiles like you and I. கிறிஸ்துவானவருடைய அளவற்ற ஐஸ்வரியத்தினுடைய கிருபையானது புறஜாதிகளாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அது பிரசங்கிக்கப்பட்டதே. Oh, no wonder the psalmist is saying, I have a godly inheritance. Psalm 16:5 and 6. சங்கீதம் 16ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், எனக்கோ தெய்வீக சுதந்திரம் நான் பெற்றிருக்கிறேன் என்பதை அவர் குறிப்பிடுகிறாரே. Lord is my chosen portion and my cup, and hold my Lord, the lines have fallen for me in pleasant places. Indeed, I have a beautiful inheritance. 5 and 6. 5-6 வசனங்களிலே சங்கீதம் 16, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. May the Lord make these thoughts to speak to your heart and realize what is real lasting riches. கர்த்ததாமே இந்த வசனங்களை கொண்டு நம்முடைய உள்ளங்களில் இந்த கடைசி நாட்களிலே நிலைத்திருக்கிறதான ஐஸ்வர்யம் என்ன என்பதை கொண்டு நம்மிடத்தில் பேசுவாராக. Just go through the Psalms and see who is a real blessed person. சங்கீதத்திலே இதை இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து ஒரு உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் யார் என்பதை கண்டுகொள்ளுங்கள். God has kept something better for us compared to the Old Testament saints, that is Christ in you, the hope of glory. பழைய ஏற்பாட்டு பக்தர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கையில் மேன்மையான ஒன்றை கிறிஸ்துவானவர் நமக்காக வைத்திருக்கிறார், அது மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பதே. The Lord tarries and gives me an opportunity next Monday. We will look at the conditions for the blessing that was pronounced on Israelites in Numbers chapter 6. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால், எனக்கு அனுமதிக்கப்படும் என்றால், கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த திங்கட்கிழமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நிபந்தனையின் ஆசீர்வாதம் என்னென்ன என்பதை நாம் காண்போமாக. And how we can apply that spiritually to New Testament believers. ஆகையால் அதை எவ்விதமாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை ஒப்பிட்டு பார்ப்போம். Thank you for listening to the word of God. Please pray for me also and my family. Thank you very much. God bless you. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் சித்தம் அளித்தபடியால் நான் மிகவும் நன்றியுடையவனாய் இருக்கிறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் நன்றியுடையவனாய் இருக்கிறேன். Thank you.